இப்போ இதை வச்சு வந்து மதன் வீடியோ போடுவான். ஆமா, அதுக்கு தானே 8.2 மில்லியன் பீப்புள் பாக்குறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த சேனல் ரன் ஆயிட்டு இருக்குது? ஸோ அந்த லாஜிக்கே இல்லாம சில மீம்ஸ்லாம் அப்பப்போ என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் இதை வச்சு 3 வீடியோ போடுவான். சும்மா இவன் மீம் போடுறான், இல்லாம இதை சொல்றான், அதை சொல்றான். அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. அவங்க எல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வயிற்றுச்சல்லையும் 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு கெடிமா காசுக்கு மாரடிக்கிற இவனெல்லாம் நீங்க யூடியூபர் நம்புனீங்கன்னா நக்கிட்டு தான் வரணும். டைம் வயிற்றுச்சல்லையும் சில அரசியல் ஐடியாலஜிஸ்னாலையும் தான் நம்மளை டார்கெட் பண்ணாங்க. நம்ம நியூட்ரலாக இருக்கும். இந்த சேனலில் யார் சைடும் எடுக்க மாட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதன் கௌரி என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா நியூட்ரலாக இருக்காராம். அது நியூட்ரலாக இருக்கவேன்னு சொன்னாலே இந்த நியூட்ரல்னு சொல்கிறது வார்த்தையே இங்கே இல்லை. ஆக்சுவலாக அப்படி ஒரு விஷயமே கிடையாது. நிறைய அரசியல் நகர்வுகள் நடந்துச்சு, நிறைய முக்கியமான நகர்வுகள் நடந்துச்சு. இடி ரைடுன்னு ஒன்று நடந்துச்சு. 300 கோடி ரூபாய் வீடு நடந்துச்சு. ஒரு பேகு 35 லட்சம் 40 லட்சத்துக்கு கொடுத்து பரிசளிப்பு அனுப்பியிருக்காங்க. திருடுப்புன்னு தெருவில் தெரிஞ்சுட்டு இருந்தவனுக்கு எப்படி 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்ட முடிஞ்சிச்சு? லண்டனுக்கு எப்படி எஸ்கேப் ஆக முடிஞ்சிச்சு? தம்பினா யாரு, மாப்பிள்ளைனா யாரு அப்படின்ற விஷயத்த பேசினானா பேசலையா? 8 மில்லியன் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அது சொல்லியிருக்கணும்ல. 8 மில்லியன் மக்கள்கிட்ட அந்த உண்மையை சொல்லியிருக்கணும்ல. தமிழ்நாடே பேசிட்டு இருக்கும் போது, தமிழ்நாட்டு அரசியல் பொலிட்டிக் டிராமாஸ்ல பேசுற எல்லாருமே இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது ஏன் எம்ஜி பேசலை? நியூட்ரல் ஓகே. ஆனால் வெளிநாடுகள் நடந்ததை சொல்லுவாப்புல. ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சுன்னா அந்த கிராஷ் ஆன டீட்டெயில் பிளாக் பாக்ஸே இவர்கிட்ட தான் இருக்கும். அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சுன்னா அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து இவர் தான் உட்காந்து யோசிப்பார். ஸ்க்ரூ டிரைவர்லாம் ஓப்பன் பண்ணி அதை ஹார்ட் டிஸ்கில் மாட்டி செக் பண்ணி இவர் தான் வீடியோ போடுவார். விக்கிபீடியா படிச்சு அப்படி கக்குறது. காப்பி பேஸ்ட். இந்த மெக்காலே கல்விக் கொள்கை என்னன்னா, புக்கில் படிக்கிறத அப்படியே பிழை திருத்தம் பண்ணாமல் பேஸ்ட் பண்ணணும். அதில் சிறந்தவர் தான் மதன் கௌரி. அதை அப்படியே லைஃப்லேயும் அப்ளை பண்ணி ஜெயிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இவர் நியூட்ரல் சாரா. இவரை பார்த்து நம்ம வயிற்றுச்சல் வர அடையிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதில் நாமளும் ஒரு ஆள்னு வச்சுக்கோமே. நான் வயிற்றுச்சல் அடையிறேன்னு ஆமாம் ஒத்துக்கலாம். என்ன வயிற்றுச்சல் அப்படின்னா, 8 மில்லியன் மக்கள் ஒன்று மாதிரி ஒரு தற்குறி பின்னாடி சுற்றுறாங்களேன்றப்போ வயிற்றுச்சல் தான்டா இருக்கு. சீரியஸ்லி வயிற்றுச்சலாக இருக்குது. எனக்கான வீடியோ மதன் கௌரிக்கானது கிடையாது. 11 சீட்டு, அதாவது 11A இந்த ஃப்ளைட் சீட்டை பற்றி நிறைய பேசுகிறாங்க. கான்ஸ்பிரசி பேசுவோமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முந்தானத்து வரும்போது ஒருத்தர் டக்குன்னு மைக்க விட்டு, சார் உங்க கொள்கைகள் என்ன கேட்குறாங்க. இது கொள்கைகளா? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. 1998 சிமிலரா நம்மளுடைய நம்ம பிறந்த அடுத்த வருஷம் ஒரு விஷயம் நடந்திருக்கு. தாய்லாந்துல ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆயிருக்கு. ஏர் பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆயிருக்கு. அந்த ஃபிளைட்லயும் ஒரு நபர் கிராஷ்ல தப்பிச்சிருக்காரு. ஒரு நபர் தப்பிச்சிருக்காரு. அவரோட சீட் நம்பர் என்னன்னா 11A. அவர் இப்ப ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதாவது 11A சீட்டு திருப்பியும் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்றது பேசுறாரு. 27 வருடங்களுக்கு முன்னாடி அவரோட ஏஜ் என்ன அப்படின்னா 20. ஓகே, இப்போ இவரை பத்தி நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா, இவர் இப்போ இந்த போட்ட ஒரு ட்வீட் தான் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. நம்ம நியூஸ் சேனல்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தது. கோ இன்சிடென்ட்ஸ்னு சொல்லிட்டு மைடேன்னு சொல்லிட்டு ஒரு ஆடு பார்த்தோம். அந்த ஆடில் என்ன சொன்னாங்க அப்படின்னா கோ இன்சிடென்ட்ஸ்னு சொன்னாங்க. அதை நம்ம இதை ஏற்றுக்கலாம். அது ஏர் இந்தியா ஃப்ளைட்டு தான் சொருகி நிற்கிது. அதே மாதிரி தான் அங்கே பில்டிங்கில் சொருகி நிற்கிது. காலைல நியூஸ் வருது, மதியான டைமில் கிராஷ் ஆகுது. இதை நம்ம ஒரு நியூஸாக வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ மேட்டர் என்ன அப்படின்னா, இவ்வளோ விஷயம் நடக்குது, இதை சுற்றி நடக்குது, இதெல்லாம் கோஇன்சிடென்ட்ஸ்னு சொல்லிட்டானுங்க. இந்த எம்ஜி சொல்கிறான் பாருங்க ஒரு வார்த்தை, இது எல்லாமே கோஇன்சிடென்ட்ஸ், இதை போய் நீங்கள் பெருசாக நடக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு வார்த்தை. அது மிராக்கிள் கிடையாது, அது ஜஸ்ட் கோஇன்சிடென்ட்ஸ். நம்ம கோஇன்சிடென்ட்ஸை மிராக்கிள்ஸாக எடுத்துக்க வேணாம். நான் இப்போது ஒரு வாழ்க்கையில் 1-2 கோஇன்சிடென்ட்ஸ் நடக்கலாம். 27 வருடங்களுக்கு அப்புறமும் ஒரு கோஇன்சிடென்ட்ஸ் நடக்கலாம். அதே சீட்டு நம்பர் அதே நடக்கலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய கோஇன்சிடென்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது கோஇன்சிடென்ஸா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நான் கான்ஸ்பிரசி தேரியாவே இருந்துட்டு போகிறேன். அவர் ஒரு புனிதமான ஒரு யூடியூபராகவே இருக்கட்டும், அவரை பார்த்து நாங்கள் வைத்திருச்சல் பட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டு போயிடுறோம். இங்கிலாந்து அரச குடும்பம் ஒரு விழாவில் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃப்ளைட் கிராஷுக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க. ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு நியூஸ் தானே ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு நடந்திருக்குன்னா கண்டிப்பாக அவங்க அரச குடும்பம் அது ஒரு மரியாதை இருக்குல்ல. உலகையே கட்டி ஆண்ட ஒரு கூட்டம்,
அவங்களோட மக்கள் தானே அப்படி பார்த்தாலும் இந்தியா மக்கள்லாம். ஸோ அப்படின்னு அவங்க வந்து போடுறாங்க. அது நிறைய நாடுகள்ல இருந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு மக்கள் அதில் இருந்திருக்காங்க. நிறையா பேசஞ்சர்ஸ் வந்து வெளிநாடுகள்ல இருந்தவங்க டூரிஸ்ட்லாம் வந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே இருக்கனால இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ 27 வருடங்களுக்கு அப்புறம் இந்த நம்மளுடைய ஏர் இந்தியா ஃப்ளைட்டு இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அந்த ஆக்சிடென்ட் ஆண்ட ஒரு விஷயம் அது காட்டுக்குள்ளே வந்துச்சு, இது நாட்டுக்குள்ளே விழுந்துச்சு. இவ்வளோதான் வித்தியாசம். இதுலேயும் 11A அப்படின்ற சீட்லேருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. எஸ்கேப் ஆகி இறங்கி அவர் நடந்து போனதை வச்சுட்டு ஒரு தற்கொலை கும்பல் ஏதோ வச்சு டீகோட் பண்ணுறேன்ற பேர் ஒரு நொண்டி நடக்கிறாரு. சரி 9/11 இதை பற்றி சொல்ல போகிறேன். ராவணன் இந்திரன் சொல்லி காயடிக்க போகிறேன். இது கிடையாது ரகசியமே வேறு. 11ன்றது வந்து ஜெமினியை குறிக்கிறது, டுவாலிட்டியை குறிச்சது, அதாவது இரட்டையர்களை குறிச்சது. அந்த இரட்டையர்கள் ராவண இந்திரர்கள் கிடையாது, அது வேற மேட்ரு. இது பிரபஞ்சத்தில் நான் சொன்னோம்ல, முதலில் வந்த ஆற்றல் 2ஆ பிரிஞ்சிச்சுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அந்த கணக்கில் அதை கனெக்ட் ஆகும். இந்த தற்கொலைக்கு கடைசி வரைக்கும் இந்த ராவணன் இவங்களை வச்சு வாழ்க்கையை ஓட்டிடலாம் பார்க்குறாங்க. இவங்களுக்கு முன்னாடி மனிதர்களே இல்லை, மனிதர் இனமே வரல, இவங்களுக்கு அப்புறம் தான் மனிதனமே தோன்றுச்சு. அப்படிதான் இவங்க வரலாற்றை இது பண்றாங்க. எப்படி குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லி டார்வின் சொன்னாப்ல, அதே தான் இவங்களும் பண்றாங்க, வேற ஆங்கிள். இந்த தற்கொலை நம்பருக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இப்போ ஒவ்வொரு என்ன இன்ச் பை இன்ச்சை பார்ப்போம். முதல்ல இவரோட சிமிலாரிட்டி வந்து 2 பேரோட பேர் நேம்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த நேம் 2 பேருக்கு காமிச்சிங்கன்னா 3 நேம் வருது. உங்களோட நேம்ல வந்து 2 பேரோட நேமே பாருங்களேன், இவர் நேமையும் பாருங்க, இவர் நேமையும் பாருங்க. இந்த தாய்லாந்துக்காரர் ஃப்ளைட்டில் இருந்தவருக்கும் இருந்த நபருக்கும் ஒரே மாதிரி 3 நேம் இருக்கு. இங்கிட்டு இருக்க நம்ம இந்தியாவில் வந்து ஒருத்தர் இருந்தார்ல, இவர் இந்தியாக்காரர் கிடையாது, இவரோட குடியுரிமை வேற நாட்டில் இருக்கு, பட் இந்தியாவில் வந்து ஃப்ளைட்டில் கிராஷ் ஆயிருக்கு. இவருடைய அந்த பேரை பாருங்க, அதுலேயும் 3 இருக்கு. சரி 3 நேம் இருக்குனால என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு கோயின்சிடன்ஸாக கேட்குறீங்களா? சரி ஓகே, அதை விட்டுருங்க. 2 பேருக்கு சிமிலாரிட்டி என்ன? சீட் நம்பர் 11A, அதுவும் சிமிலாரிட்டி. இப்போ ஏஜ் சொல்லுவோம். அவர் 20 ஏஜ்ல இருக்கும் போது இந்த ஃப்ளைட்ல ஏறி இருக்காரு, அந்த கிளாஸ்ல வந்து தப்பிச்சிருக்காரு. இவர் 40 வயசுல இவர் தப்பிச்சிருக்காரு. 20 இயர்ஸ் 2 பேருக்கும் கேப்பு. ஒரு 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 ரொட்டேஷன் இருக்கா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு யுகம் சுத்துறதுக்கு வந்து 20 வருடங்கள் ஆகும்னு சொல்லியிருக்கோம். யுக கோட்பாடை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன், சேனலில் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், மெம்பர்ஸ்லாம் இணைஞ்சு பார்த்துக்கோங்க. யுகங்கள் வந்து ஒரு 10 ரகசியங்களை பற்றி பேசியிருப்பேன், அதை பார்க்குறவங்களுக்கு இது தெரியும், அதை பார்த்தவங்களுக்கு இப்போ இந்த வீடியோ புரியும். 1998 27 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த 2025 வந்து 27 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க கிராஷ் ஆச்சுல, அந்த ஃப்ளைட் நம்பர் என்ன? TG261. சரி, டிஜின்றதை கட் பண்ணிருங்க, 261. இதை நீங்கள் கூட்டி பாருங்க, 9ன்றது வரும். ஓகே, 9 மைண்டில் வச்சுக்கோங்க. 9 டிசம்பர் 11 இந்த கிராஷ் நடந்திருக்கு. டிசம்பர் 11 இங்கேயும் வருதா? ஓகே, இதுவும் சிமிலாரிட்டி. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃப்ளைட்டுக்கு வருவோம், ஏர் இந்தியா ஃப்ளைட்டுக்கு வருவோம். இந்தியன் ஃப்ளைட் வந்து AI 171 இதை கூட்டினா 9 வரும். அந்த ஃப்ளைட்டும் 9 கூட்டுத்தொகை வருது, இந்த ஃப்ளைட்டும் 9 கூட்டுத்தொகை வருது. 11 சீட்லேருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. 9/11. இந்த 9ன்றது வந்து என்னன்னா, நீங்கள் எல்லாருமே ராவணன் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க. இந்த கூமுட்டை குதிரைகளுக்கு இவ்வளோதான் சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். நீ ராவணன் மட்டும் தான் நம்பிக்கணும், அதுக்கு மேலே இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கூடாது. அந்த ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னா நாகர்களை பற்றி தெரிஞ்சிடும், மனித கூட்டத்துக்கான வரலாறு தெரிஞ்சிடும், எதுக்காக இங்கே போர் நடக்குதுன்னு தெரிஞ்சிடும், மனித பலிகள் ஏன் விழுகுதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ மேட்ருக்கு வருவோம். 9ன்றது வந்து அந்த ஒற்றை ஆற்றல் அது குறிச்சது. அதாவது முதல்ல வந்து நம்மளை மண்டைய கழுவி நம்ம முன்னோர்களை வந்து 2ஆ பிரிக்க வச்சுச்சுல, பூமியில சிறை வைக்க ட்ரை பண்ணுச்சுல, அந்த ஒற்றை ஆற்றல் வந்து 9 குறிச்சது. இந்த 2ஆ பிரிஞ்சிச்சுல, இந்த 2ஆ பிரிஞ்சது வந்து இரட்டை ஆற்றல். அதுதான் டியூவாலிட்டி, ஜெமினின்னு கூப்பிடுறது. இரட்டையர்கள், மூளை இனம் இரட்டையர்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் குறிச்சது தான் இந்த டியூவாலிட்டி, அந்த 11ன்றது விஷயம். நான் 9/11 பற்றி எனக்கு சீக்ரெட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த சீக்ரெட் ஒரு தனியாக ஒரு பக்கம் இருந்தாலும் இது உண்மையான சீக்ரெட் தான். 9/11. ஸோ இந்த மேட்ரு 9 வந்து 11 தூக்குனா அது 9/11 சொல்லுவாங்க. 11 வந்து 9 தூக்குனா அது 11/9. இந்த விஷயத்தோட முக்கியம் சாராம்சம் இதுதான். ஸோ இவங்க 9/11 அட்டாக் அடிச்சது வந்து இந்த ரெட்டையர் கும்பலை நாங்கள் அடிக்க போகிறோம், அதாவது மனித இனத்தை நாங்கள் தாக்க போகிறோம். 9ன்றது வந்து நாகர் இனத்தோட சார்பாக நாங்கள் மனித இனத்தை அடிக்க போகிறோன்றதான் இந்த மேட்ரு. இப்போ 11/9 அடிச்சிச்சுன்னா அவங்ககிட்ட நம்மகிட்ட அவங்க அடி வாங்கினாங்கல்ல, அதை அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவானுங்க. நாம அடிச்சதா வராது. அதுல நம்ம 2 பேரும், நம்ம குரூப் இருக்குல்ல, நம்ம குரூப் அவங்களை அடிச்சதை நினைவூட்டுறதுக்காக அதே காலகட்டத்தை ஒத்த ஒரு நாள்ல இந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணுவானுங்க. ஆனால் அதுலயும் பலியாக போறது யாருன்னா நாம மனிதர்கள் தான். ஸோ அவங்க சடங்கை நடத்திப்பாங்க, அவங்களுக்கு மெசேஜ் கடத்துவாங்க. 9/11 அடிச்சா நம்ம சைடு, நாகர் சைடு, அதாவது அவங்க சொல்லிக்குவாங்க. 11/9 சொல்லிட்டோம்னா அவங்க வந்து நம்மளை அடிச்சது. ஸோ இப்படி ஹிஸ்டரியை கடத்திட்டு இருக்கானுங்க, மக்கள் பலி இல்லை.
சரி, ஓகே. இதுதான் அந்த 9/11க்கும் 11/9க்கும் இருக்க வித்தியாசம். இவங்க ராவணேந்திரனும் இவங்க யாரு ராமனும் சொல்லியிருப்பான். இவங்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தே கிடையாது. இவங்கலாம் ஒரு காலகட்டத்தில் தான். அதுக்கு மேல பெரிய ரகசியங்கள்லாம் இருக்கு. தேவ ரகசியம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இருக்கு. அதை வாயவே திறக்கவே மாட்டாங்க. ஸோ அதை பேசவே கூடாதுன்றக்காக தான் இவங்களுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா கும்பல் வேலை பார்த்துக்கிட்டு, இதை மட்டும் நீ பேசு, நீ பாட்டுக்கு கழுவி ஊத்து, ஒரு பக்கம் அது சீக்ரெட்டு மெசேஜ் இலுமினேட்டி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு. அவனுக்கு அடுத்த லெவலுக்கு அவன் போயிடவே கூடாது. ஸோ அதுக்காக இங்கேயே நிப்பாட்டி வச்சிருக்கானுங்க. இந்த திருட்டு கும்பலை நம்பினீங்கன்னா அவங்கள கடைசி நடுத்தல தான் நிப்பாட்டி வைப்பாங்க. இந்த தாய்லாந்து ஃப்ளைட்ல ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. 146 பேர் வந்து அதில் பயணிச்சிருக்காங்க. 146 பேர் அதில் பயணிச்சிருக்காங்க. மேட்ரு என்னன்னா, அதில் செத்து போனது எப்படி அப்படின்னா 101 பேர். அதுல இருந்து தப்பிச்சவர் தான் அந்த ஒரு ஆளு. 101 பேர் செத்து போயிருக்காங்க. 11 146 5 6, அதாவது 1 4 கூட்டினா 5 6 1 அது 11. ஸோ இத்தனை 11 கனெக்ஷன் ஆகுதா? ஏன் இந்த 11ன்ற கனெக்ஷன் சொல்லுங்க, ஏன் இந்த கனெக்ஷன்? இந்த 11ல அவ்வளோ ஒரு சீக்ரெட் இருக்கா? இப்போ அதை பத்தி ஒருத்தர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, அதாவது ஃபேஸ்புக்ல இந்த 11 இந்த சீக்ரெட் எல்லோ டிஷர்ட் இதை பத்தி ஒன்று போட்டிருக்காரு. அதையும் போடுறேன் பாருங்க. அந்த போஸ்ட்டை படித்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ 11ன்றதுக்கான சீக்ரெட் சொல்கிறாங்க. 11ன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த லாட்ரி டிக்கெட்டு இந்த பார்த்துருப்பீங்க, லாட்ரி டிக்கெட்டில் கோடீஸ்வரர் ஆனாங்க. ஸோ இப்போ இந்த 11ன்ற ஒரு விஷயம் ஏதோ ஒரு மெசேஜ் அவங்க பண்ணுறாங்க. அதாவது இது வந்து தற்செயலாக நடக்கிறது விஷயம் கிடையாது. இவனுங்க அந்த பேட்டர்னில் ஒரு யூனிக்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை இவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு தகுந்தமான ஆட்கள் உள்ள இறங்கி அவங்க அந்த வேலையை பார்க்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ லாட்ரி டிக்கெட்டில் ஜெயிக்கிறதா இருக்கட்டும், எல்லோ ஜெர்சியாக இருக்கட்டும், 11 சீட்டாக இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த மாதிரி 11 நிறைய விஷயங்களை குறிக்க ஆரம்பிக்குதா? இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எண்கள் வச்சு ஒரு விளையாட்டு நடந்துட்டு இருக்கு, யூனிக்காக நடந்துட்டு இருக்கு. 20 ஆண்டுகள் சுழற்சியை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ மெயின் மேட்ருக்கு வருவோமா? இப்போ இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த நபர் இருக்கார்ல, இங்கே தப்பிச்சார்ல, தாய்லாந்து ஃப்ளைட்டில் தப்பிச்சார்ல, அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை செக் பண்ணும்போது 1978ன்னு போட்டிருக்கு. இந்த 78ன்னு போட்டிருக்க 78 மெயின் ஈவெண்ட்ஸ் போட்டு பாருங்க, நிறைய சிமிலராக இருக்கும். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். வேர்ல்ட் கப், அதாவது என்ன சொல்கிறது, அந்த சாம்பியன்ஷிப்னு சொல்லி இது விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவானுங்களே. ஸோ இந்த ஃபுட்பாலை வச்சு ஒரு மேட்ச் நடந்திருக்கு. அந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருக்கானுங்க. அது ஒரு யூனிக்கான விஷயம். அதே மாதிரி இப்போ நம்மால் இவர் நடந்துட்டு இருக்கார்ல, இந்தியாவிலேருந்து ஒருத்தர் ஃப்ளைட் கிராஷ் ஆனார்ல அகமதாபாத், அதே டைமிங்கில் அவரோட டேட் ஆஃப் பர்த்தை செக் பண்ணி பார்க்கும்போது அங்கேயும் இது ஒரு விஷயம் நடக்குது. ஆனால் குறிப்பு என்னென்னா, அவருடைய டேட் ஆஃப் பர்த் 1985, 84ல் இந்தியாவில் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதை விட்டுருங்க, அதை விட தேவையில்லை. ஒரு நியூஸ் இருக்குது, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நம்ம இவங்க இருப்பாங்கள்ல, சொல்லலாமான்னு தெரியல, வயசானவங்க பாட்டின்னு சொல்லலாம். பாட்டியம்மா இருக்காங்கல்ல, பாட்டியம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. 1984. இப்போ 85ல் இவர் பிறந்திருக்காரு. இப்போ 2025. இந்த 25ல் பாட்டியம்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அப்போ 1984 யார் ஹாஸ்பிட்டல் போயிருப்பா? இப்போ 2025ல், இப்போ இன்னைக்கு 2025, அதே ஃபேமிலி வம்சாவளியில் ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இது மட்டும்தான் கோயின்சிடன்ஸ்னா கிடையாது. 2025ல் வேர்ல்ட் கப் ட்ராஃபி இருக்குல்ல, அதாவது ஃபுட்பாலில் திருப்பி ஒன்று நடந்திருக்கு மேட்ச். சிமிலர் கனெக்ஷனா? சரி, இது மட்டும்தான் இருக்கா என்ன? நான் இங்கே ஓரளவுக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்கல்ல, டிஜிட்டல் ஏரால, இது டிஜிட்டல் இந்தியாவில். ஸோ டிஜிட்டல்னா நிறைய பேர் டிகோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சொன்னோடனே இவங்களே அந்த ஒரு நபர், அங்கே ஒரு எக்ஸ்-சிஎம் இறந்தார்ல, அவருடைய ஃபேவரட் நம்பர் இந்த பார்த்தீங்களா 12 காட்டிகிட்டு இருந்தானுங்க. சரி, அதை விட்டுருங்க, அதை நீங்களே கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு அவங்களே கண்டுபிடிச்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கூட விட்டுருங்க. இங்கே என்னன்னா, இப்போ இந்த ஃப்ளைட்டு ப்ராப்ளம் ஆனதுன்னு உலகளாவியில் நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளைட்டுமே ப்ராப்ளம் ஆகுது. எல்லா ஃப்ளைட்லையுமே பிரச்சனை வருது. ஒரு நியூஸை நீங்கள் பார்த்துட்டீங்க, ஐயோ இவ்வளோ மக்கள் இறந்துட்டாங்களா, அதை டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தனா. அப்போ என்ன ஆயிரும்னா, இதே மாதிரி நிறைய ஃப்ளைட் நடக்கும் போது எல்லாமே கோயின்சிடன்ஸ் தான்ப்பா, இந்த ஃப்ளைட் மாதிரி எல்லா இடத்துலையும் கோளாறு இருக்குது. உண்மையான மெசேஜை மறைக்கிறதுக்கு போலியான பல சடங்கு நடந்து ஒரு ரயில் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது நம்மளுடைய பூரி ஜெகநாத் கோயில் இருக்குல்ல, அங்கிட்ட ஒரு ரயில் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ரயில் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடர்ச்சியா. அதே மாதிரி ஒரு பாப்பா இருக்கா, கள்ளக்குறிச்சியில் ஒரு பாப்பா ஸ்கூல்ல இருந்து ஆச்சுல. ஸோ அந்த பாப்பா போன பிறகு எத்தனை குழந்தைங்க அதே நியூஸ் வந்துச்சு. இதெல்லாம் பார்த்து கடந்து போயிட்டு தான் இருக்கீங்க, நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம்.
திருந்த போகிறது இல்லை, புரிஞ்சுக்க போகிறதும் இல்லை. இந்த பைத்தியம் சொல்கிறதான் கேட்டுருப்பீங்க. இந்த பைத்தியம் என்ன சொல்லிட்டு இருக்கு, கோயின்சிடன்ஸ் சொல்லிட்டு இருக்கு எல்லாத்தையுமே. அது மிராக்கிள் கிடையாது, அது ஜஸ்ட் கோயின்சிடன்ஸ். நம்ம வந்து கோயின்சிடன்ஸை வந்து மிராக்கிள்ஸாக எடுத்துக்க வேணாம். 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு மானா கெடிமா காசுக்கு மாரடிக்கிற இவனெல்லாம் நீங்கள் யூடியூபர் நம்புனீங்கன்னா நக்கிட்டு தான் உட்காரணும். கூச்சமே இல்லாமல் சொல்கிறேன் கோயின்சிடன்ஸ்னு. இவர் தான் உள்ளே போய் டிகோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவன் ஒரு ஆளுண்டு இவனை போய் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறீங்க. ஒரு எக்ஸ்பிளனேஷன்னா என்ன? 2 ஃப்ளைட்டில் ஒரே மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, அதில் என்னென்ன விஷயம் கோஇன்சிடென்ஸாக இருக்குது எல்லா டீட்டெயிலும் சொல்லணும்ல. வெறும் சீட் நம்பரை மட்டும் வச்சு முடிச்சு விட்டானா? உள்ளே இருக்க சிமிலரான கனெக்ஷன்ஸ் நிறையா பார்க்கணும்ல. ஏன்னா பார்க்க ஆள் இருக்குது, பாட் வியூஸ் இருக்குது, காசு அனுப்புறதுக்கு ஆள் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல உங்களால் அப்படின்னா கடைசி வரைக்கும் எம்ஜி தான் உங்களுக்கு யூடியூபர். ஹலோ எவ்ரிவான் அப்படின்னு வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. வெளிச்சுக்கா பொழைச்சுக்கா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான ஆளில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த டிசிபி கும்பலையும் நம்பி எடுத்துறாங்க, அது ஒரு துருட்டு கும்பல் தான். இங்கிட்டு மதன் மாதிரி ஒரு மதன் ஒரு வழியில் வேலை பார்க்குறான்னா இங்கிட்டு டிசிபி ஒரு பக்கம் வேலை இருக்கும். நம்பாதீங்க, இந்த பணமரம் ஏற ஒரு கும்பு சுத்திக்கு இருக்கு. ஏதோ புதுசா நான் செய்யறேன்னு திராவிட இந்த திருட இருக்கிற வர கல்லு மதுவா தான் இருக்கும், டாஸ்மார்க் சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும். இதை ஒழிக்கணும். இப்ப ஒவ்வொன்னா செய்யறேன், இந்த வாரம் ஒன்னொன்னா செய்யறேன். இன்னைக்கு கல் இறக்கிருக்கேன். நேத்து இந்த தைப்பூசத்துக்கு நீ வந்து எங்க திருமுருக பெருமானுக்கு தமிழ்ல குடமுழுக்கு செய்யின்னு இருக்கேன். செய்ய மாட்டான். சேகர்பாபுக்கு என் தாய்மொழியில சொல்லணும்னு என்ன நேர்த்தி கிடக்கு? அவனுக்கு என்ன நேர்த்தி கிட? அவர் தாய்மொழி அது இல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ அங்க குடமுழுக்கு நடத்து, நான் அங்க பக்கத்துல நடத்துறேன். அதே என் முருகனை வச்சு, அதே 76 குடத்தை வச்சு, என்னுடைய ஓதுவார்களை வச்சு, என் தாய் தமிழ்ல என் பாட்டனுக்கு என் முருக பெருமானுக்கு நான் மந்திரம் சொல்லி ஓதுறேன். அந்த முருகன் தன்மானமிக்க தமிழ் மகனா என் தாத்த என் பாட்டன் பேரனோட நிக்கிறான், ஊரானோட நிக்கிறான்னு பாத்துருவோம். எவனோட என் பாட்டன் நிக்கிறான்னு பாத்துருவோம். வா அன்னைக்கு பாத்துருவோம். என்னுடைய சொந்தங்களை ஆடு மாடு மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான், வழக்க போடுறான். அப்ப என்ன பண்றது? நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை 10ஆம் தேதி. ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன். அதுல அவன் சரியா வரல, நானே 2000-3000 ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு வாங்கருவாளோட, இப்ப பாலையருவாளோட, அப்புறம் வாங்கருவாளோட மேய்க்க போவேன். எவன் குறுக்க வருவான்னு பாப்போம். ஏய், எத்தனை விதமான சிலம்பு இருக்கோ அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேணாம். குறுக்க வேணாலும் வந்தா குறுக்கு ஒடிஞ்சு போயிரும். பார்த்து பண்ணிக்கணும். சீமான் பணமரம் இருக்கிறாப்புல அடுத்து ஒரு மாநாடு நடத்த போறேன்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாப்புல தலைவன். அரசியல்லாம் அவருக்கு அதுக்கப்புறம் தானோ. இப்போ இதுதான் முக்கியமா. ஆமாம், தேவையில்லை. சீதாராம் அக்கா வந்து அவங்க பார்த்துட்டு வந்தார்ல, அதெல்லாம் நம்ம இவர் இருக்கார்ல, அவர் பேர் என்ன, அமித்ஷா அவர்கள். அவர் வேற வந்துட்டு போனார்ல. அமித்ஷா வந்த இடம்லாம் அமைதியாக இருக்குமா? என்ன சொல்லுங்க. ஷா வந்த இடம் ஷாக்கிங்காகவே இருக்கணும்ல எப்பயுமே. சரி, ரைட்டு விடுங்க. இவங்க ஷாக்கும் பயப்பட மாட்டாங்க, சீக்கும் பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் ஓடி ஒழிச்சுப்பாங்க. ரைட், இன்னைக்கு என்ன வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்கள் சேனலில் உங்கள் சேனல்ல, ஆமாம் அது உங்கள் சேனலில், இந்த சேனலில் மெம்பர்ஸாக ஆட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஜாயின்ற பட்டனை போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் சேனல் பண்ணேன். எஸ்என்ட்ரஸில் தட்டி விடுங்க. அடுத்த சந்திக்கலாம். இன்னும் பேசலாம், நிறையா இருக்குது. பொறுமையாக பேசுவோம். உடனே வீட்டில் சொன்னால் திகட்டிடும்ல. வரிசையாக பார்க்கலாம். உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்கள காப்பாத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.